பட்டில் தான் போடணும்னெல்லாம் இல்லை. பழைய சேலை, காட்டன் சேலை இருந்ததுன்னா அழகு போல் மடித்து வச்சு இது பண்ணலாம். உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன். நான் எப்படி தைப்பாங்க நினைப்பீங்கள்ல, அதுக்காக தான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். காட்டன் புடவையாக இருந்ததுன்னா நல்லா மடித்து துவைச்சி மடித்து வச்சு எவ்வளவு நீளாவெல்லாம் வேணும்னு வச்சுக்கிட்டு தைக்கலாம். பழைய பட்டு சேலை இருந்ததுனாலும் ஜருக இருந்ததுன்னா விலைக்கு போகும். அப்படின்னா ஜருகையை மட்டும் வெட்டி விலைக்கு போட்டுட்டு அந்த புடவையை இப்படி தான் மடித்தா பட்டு மெத்தை, பட்டில் சேலை அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி பட்டு மெத்தை சின்ன பிள்ளைங்களுக்கு சுகமாக இருக்கும். பட்டு, காட்டன் இவைகள் தான் உடலுக்கு சுகமானது. மற்றபடி பாலித்தீனு இதெல்லாம் உடலுக்கு ஆகாது, உஷ்ணத்தை கொடுக்கும். அதனால் எப்பொழுதுமே பட்டு, பருத்தி துணி, காட்டன் எப்பயுமே ஒருத்தானது. உங்களுக்கு தெரியுதா ஓரளவு என்ன தைக்கிறாங்கன்னு? 3 பக்கம் 4 பக்கம் அதை மடித்து தைக்கிறேன். ஒன்றும் இல்லை, 2 துணியை வச்சுருந்தோம், கூடுதலாக வச்சுருந்தோம். பிடிச்சிருந்தது கமெண்டில் போடுங்க. நல்லா இருக்கு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள். எத்தொழில் எதுவும் தெரியாமல் இருப்பது உனக்கு சரியாமோ அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? தொழில் ஒன்றை படிச்சுக்கிட்டோம்னா தகுந்த நேரத்தில் அது நம்மளுக்கு கை கொடுக்கும். தொழிலில் நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது. எந்த தொழில்னாலும் கை தொழிலை படிச்சுக்கணும். கை தொழிலை படிச்சுக்கிட்டோம்னா தகுந்த நேரத்தில் கை கொடுக்கும். நாலு பக்கம் இப்போது அந்த தச்சிருக்கேன். அந்த கூடத்தில் உள்ளதை அப்படியே தச்சிருக்கேன். அடுத்து இதுதான் கவரு சொல்லியிருக்கோம். இந்த கவரு நேரத்து தைச்சோம்ல, அது மாதிரி இதற்கு தான் கவரு. இந்த கரெக்டாக இருக்குது. இப்போ இதை என்ன செய்யணும்? திருப்பணும். இல்லை, நேற்று இந்த திருப்பி தையலில் ப்ரெஸ் பண்ணணும். என்ன ஒரு வேலை தையல் தைச்சாலும்
அந்த தையலில் நல்லா ப்ரெஸ் பண்ணணும், படிமானம் செய்யணும். நல்லா படிமானம் செஞ்சு 3 பக்கம் தைச்சல 3 பக்கத்தையும் நல்லா லெவல் பண்ணி படிமானம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரோஸ் கலரு லேஸ் இருக்குல்ல அதை தைக்க போகிறேன். தைச்சிட்டு உங்களுக்கு அந்த மெத்தைக்கு மேலே கவர் பண்ணி காமிக்க போகிறேன். சரிங்களா? மூந்த திருப்பியாச்சு. இனிமேல் அந்த இதை தைக்க போகிறோம். 4 பக்கம் தைக்கணும். 3 பக்கம் தைச்சிட்டு அப்புறம் மெத்தையை உள்ளே போட்டு மெத்தையை உள்ளே போட்டு தைக்கணும். நன்றி நேயர்களே. மெத்தை அப்போ தைச்சோம்ல, இது கவரு தைச்சாச்சு, 3 பக்கம் லேஸ் வச்சாச்சு, உள்ள மெத்தையை போட்டாச்சு. இந்த வாய்ப்பகுதியை இப்போது மூடிக்கிட்டு அங்கங்கே ஊக்கு மாட்டியிருக்கு. இந்த இங்கே ஒன்று மாட்டியிருக்கேன். கவனமாக தைக்கணும். தைச்சிக்கிட்டு ஊக்கையும் அப்புறப்படுத்தணும். இது தைச்சி முடித்த உடனே அந்த ரோஸ் கலரு லேஸ் வைக்கணும். குழந்தைகளுக்கான சிறிய மெத்தை, அப்போது சிறிய தலையணை அப்போ தைச்சோம். நன்றி நேயர்களே. மெத்தை ரெடி, மெத்தை ரெடி. பார்த்துக்கிட்டிங்களா? கொஞ்சம் சுருக்காக இருக்குது, சுகம் இருக்கும். மெத்தைக்கு மேட்ச் தலையணை. நன்றி நேயர்களே.